என்னுடைய பெயர் எஸ்ரா. அரக்கோணம் அரசு தொழிற்கல்வியிலிருந்து 2ஆம் ஆண்டு RNDC படித்து வருகிறேன். இன்றைய பார்க்க போகிறது ஏசியோட செயல்பாடுகள். இது பாத்தீங்கன்னா இண்டோர் யூனிட். இந்த இண்டோர் யூனிட்ல என்னென்ன இருக்குன்னா எவாபரேட்டர் காயில் இருக்கும், ஃபேன் மோட்டர், ப்ளோயர் மோட்டர்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இதனால இந்த யூனிட் என்ன ஒர்க் பண்ணுதுன்னா, எவாபரேட்டர் சில்னஸ் ஆகும்போது இந்த ப்ளோயர் மூலியமா நம்மளுக்கு சில்னஸ் தருது. அதே பாத்தீங்கன்னா இது அவுட்டோர். இந்த அவுட்டோருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, இது கம்ப்ரஸர் இருக்கும், இதுக்குள்ள அப்புறமா ஃபேன் மோட்டர் இருக்கும், ஃபேன் மோட்டர், அதுக்கப்புறம் இது கண்டென்சர். இந்த கண்டென்சர் என்ன ஆகும்னா, இந்த கம்ப்ரஸர் ரீசைக்கிளிங் ஆகும்போது இதுக்குள்ள ஹீட் ரெடியூஸ் ஆகும். இந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது இந்த ஃபேன் மோட்டர் மூலியமா வெளியே அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகிற அந்த ஹேர்லாம் வெளியே போகும். இது ஹீட் ஆகும்போது இதுக்குள்ள வர இந்த கேஸ் ரீசைக்கிளிங் ஆயிட்டு இங்க இண்டோர் காயில் இருக்கும். இந்த இண்டோர் காயில் தான் எவாபரேட்டர் காயில். இது சில்னஸ் ஆகும். இந்த சில்னஸ் ஆகும்போது இந்த ஃபேன் ப்ளோயர் மூலியமா வெளியே வரும்போது அது ஒரு சில்னஸ் ஆகும். இந்த ரூம் டெம்பரேச்சரும் அதுக்கேற்ற மாதிரி இதை சென்ஸ் பண்ணி இந்த சில்னஸ் தரும். இதோட ஒர்க் கண்டிஷன் இதுதான். இதோட கண்டிஷன் இதுதான்.